லெஜெண்ட்ரி ஆக்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு டைரக்டரு ஆக்டர் அதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமே இல்லை. அந்த காலத்திலே வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து சில்வர் ஜூப்ளி, அடுத்தடுத்து எல்லாமே சக்ஸஸ். பாண்டியராஜன் சார், வெல்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் 2K கிட்ஸு, எல்லாம் இளைஞர் பட்டாளம் சார். நீங்களும் அப்படி தான் சார் இருக்கீங்க. அது சொல்லுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணுறேன். அது சொல்கிறதுக்காக தான் இப்படிலாம் போடுறேன். 85ல் டைரக்ட் ஆன இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துறீங்கள, இந்த மனசுக்கு இந்த டீமே நல்லா வரும். இந்த கம்பெனியை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இதுக்கு நான் நடிக்கிறேன்னு ஒன்று எனக்கு சம்பளம் பேசப்பட்டது. சம்பளம் பேசப்பட்ட 3வது நாள் எனக்கு முழு செட்டில்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கே சீக்கிரம் டேட்டு கொடுத்தாலும் டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. விஜய் ஆண்டி சார் அப்படி இல்லை, நான் அதை ஒரு தடவை கூட கேட்காமே வரணும்னு உள் மனசு சொல்லிச்சு. என் மனசு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சிட்டில்ல, உடனே வந்துருச்சு. பார்க்கும்போது பணம் வந்துருக்கு. அப்புறம் ஆடிட்டு சார் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் 2 தடவை தான் என்கிட்ட பேசியிருக்காரு சார். கதையை பற்றி நீங்கள் கேளுங்க, அந்த பையன் என்ன சொல்கிற பாருங்கன்னு ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகாக சொன்னார். அதை நீங்கள் கேட்டு புரிஞ்சிக்கிங்க, உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு 2 முறை வேறு எந்த விஷயமும் பேசல, வெறும் கதையை பற்றி மட்டுமே. அப்படி இந்த படத்தை ஒரு சுமக்கிறார். அவர் படத்தை புலிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இதை வெற்றி படமாக்கி ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்றது தான் அவருடைய லட்சியமாக இருக்குது. இந்த படத்தை டைரக்டரை பற்றி சொல்லணும். அவர் என்னென்னா, டைரக்டர்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன். சத்தம் போட்டு சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு கேட்கும், ஏதோ பிரச்சனை அவங்களுக்குன்ட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கதை சொல்லும் போதே தட்டி உடச்சி எந்திரிச்சு நடந்து அப்படிலாம் நான் விதவிதமாக கதை கேட்டிருக்கேன். தப்பெல்லாம் சொல்லலை, அவங்கவுங்க பாணி. எங்கள் டைரக்டரு நான் டைரக்ட் பண்ணுறேன்னு அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்போது நைட் 2 மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார், பாண்டியா டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதேன்னார். அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. நம்மளை அவர் பார்க்குறாரு,